திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் வாலிப கண்மணிகளே, நான் உங்கள் அண்ணாச்சி ஜெபஸ்டின். நான் ஒரு வேத மாணாக்கன். அன்பு நெஞ்சங்களே, திருவசனத்தை கேட்கிறவ மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனத்திலே படிக்கிறோம். நீங்கள் கேட்கிற இந்த செய்தி வெட்டும் மின்னலை போலவும் கொட்டும் மழை போலவும் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்த நிகழ்ச்சி பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, தேசமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களே, வாலிபர்களே, அருமை பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் இந்திய வேத மாணவன் சார்பில் இந்த நற்செய்தியை கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மீட் ஜீசஸ், இயேசுவை சந்திப்போம் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் கவனிக்கிறோம். நேற்று இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்தார் என்ற ஒரு கருத்தை கவனித்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளில் நாம் அவரை சந்திக்க இருக்கிறோம். Let us meet Jesus on his 8th day after his birth. எப்பொழுதாவது உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும்போது அவருக்கு 8வது நாளில் நடந்த ஒரு முக்கிய சம்பவம், அது யூதர்களுடைய ஒரு கடமை. அதை அவர் எவ்விதமாக அந்த குடும்ப வழியாக நிறைவேற்றினார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதை மரியாளோ அல்லது யோசேப்போ அவருடைய குடும்பமோ முடிவு எடுக்கலை. மாறாக தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடும்படி, இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தமாம். ஜீசஸ் த நேம் வாஸ் கிவன் பை காட், நாட் பை த பேரண்ட்ஸ். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றான். இது ஒரு முக்கியமான தகவல். இயேசு என்று ஒருவர் சொல்லும்போது, ஒருவர் அறிக்கையிடும்போது, அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று பொருளாகிறது. ஜீசஸ் என்று நாம் சொல்லும்போது, he is my savior, he saves me from my sin. அன்பு சகோதரர்களே, யூதர்களுக்கு ஒரு வழக்கம், 8வது நாளில் பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பது. இரண்டாவது, ஆண் குழந்தையாக இருந்தால் அதற்கு விருத்த சேதனம் செய்வது. இந்த விருத்த சேதனம் என்பது உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கான ஒரு போதனை கிடையாது. அது ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் பிறந்த அந்த உடன்படிக்கையின்படி நடக்கிற மக்களுக்கானது. அதாவது தேவன் ஆபிரகாம் இடத்துல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்தில் சொன்னார். அதாவது ஆபிரகாமினுடைய குடும்ப வழியாக உலகத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒருவர் வருகிறார், ஸ்திரீயின் வித்தாக வருகிறார். ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம். கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்தில் படிக்கிறோம், ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தமது குமாரனை அனுப்பினார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ற அந்த பெயர் ஆபிரகாமினுடைய உடல் வழியாக வந்த, குடும்ப வழியாக வந்த ஒரு நபராக இயேசு இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் கீழ் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்கள் மீது சட்டமாக இருந்தது.
ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக அவர் பிறந்தார். சகோதரர்களே, ஒரு குடும்பத்தில் பேர் வைக்க வேண்டுமானால் அவருடைய தகப்பனார் முதியவர்கள் விருத்த சேதனம் செய்யப்படுகிற அந்த நாளில் அந்த குழந்தைக்கு அந்த பெயரை வைப்பாங்க. ஆக பெயர் வைப்பதும் விருத்த சேதனம் செய்வதும் ஒரே நாளில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தேவதூதன் மரியாளிடத்தில் அவருக்கு என்ன பெயர் இட வேண்டும் என்று சொன்னதுமின்றி அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றும் சொல்லியிருந்தார். சகோதரர்களே, இதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த 13 முதல் 19 வயது உடைய இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற பெரும் போராட்டங்களில் ஒன்று அவங்களுடைய பெயர். உங்கள் பெயர் என்னவோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, உலகம் முழுவதும் நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரில், நம்முடைய குடும்பங்களில் நம்ம வீட்டில் பேர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். குழந்தையாக இருக்கும்போது ஒரு பேர், பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு பேர், அது பெரிய வகுப்புகளுக்கு செல்லும்போது இன்னும் கொஞ்சம் பேரை மாற்றி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்கிறோம். அதாவது நம்முடைய பெயர்கள் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை, மதத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பேரை வச்சு இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு பேரை வச்சு அவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர். எல்லா பெயர்களுக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதி என்னன்றது நமக்கு தெரியும். பிரபலமான பெயர்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ உதாரணமாக மோடி என்று சொல்கிறார்கள், ஆனால் அது அவருடைய பெயர் கிடையாது, அது அவருடைய சாதி. ஷா என்று சொல்கிறார்கள், அது சாதி. நான் உதாரணத்துக்காக தான் சொன்னேன். அப்போது நீங்கள் எந்த ஒரு பெயரை கவனித்தாலும் பிரபலமாக அந்த சாதி அங்கே இருக்கிறத, நாய்க்கர், நாயுடு என்று அது முடிவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுடைய பேரில் யார் யார் இருக்கிறாங்க, என்னென்ன இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி 13 முதல் 19 வயது உடைய பிள்ளைகளுக்கு மோசமான, கேவலமான நடிகர், நடிகைகளுடைய பேரை வச்சுட்டோம். ரெண்டாவது, தமிழ் மக்கள் தமிழில் பேர் வைக்காமல் அதை வடமொழியில் வாயில் நுழியாத சொல்ல அங்கே குழந்தைகளுக்கு வைத்து அவர்கள் அரைக்கால் சட்டை கூட இல்லாமல் கிராமப்புறங்களில் ஓடி திரிவதை பார்க்குறோம். கூப்பிடும்போது உலக பேரழகியின் பெயரை வைத்து அந்த குழந்தையை நம்ம கூப்பிடுறோம். நீங்கள் ஒரு கேள்வி என்னிடத்துல கேட்கலாம், பெயரில் என்ன இருக்கிறது? வாட் இஸ் இன் த நேம்? உங்கள் பெயரில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் பெயரில் உங்கள் குடும்பம் இருக்கிறது. உங்கள் பெயரில் உங்களுடைய சொத்து சுகம் இருக்கிறது. உங்கள் பெயரில் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. உங்களுடைய பெயரில் உங்களுடைய தொழில் இருக்கிறது. உங்கள் பெயரில் உங்கள் சாதி இருக்கிறது. உங்கள் பெயரில் நீங்கள் யாரை வணங்குகிறீரோ அந்த வணக்கத்துக்குரிய கடவுளுடைய பெயர் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். வாலிபர்களாகிய நீங்கள் உங்கள் பெயரில் சீர்திருத்தம் செய்து கொள்ளாமல் ஒரு ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளவும் அவருடைய வழியில் நடக்கவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்முடைய பெயர்கள் ஒரு பொது பெயராக இருக்கலாம். தாமரை, பரவாயில்ல. இந்த நம் நாட்டில் பாருங்கள், வெள்ளையன், கருப்பாயி நிறத்தின் பெயரை வைத்திருக்கிறாங்க. அதே போல் மேலை நாடுகளுக்கு போனால் மிஸ்டர் ரெட், மிஸ்டர் ஒயிட், மிஸ்டர் ப்ரவுன் என்றெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பொது பெயருக்கு திரும்பணும், நம்பிக்கையான பெயருக்கு திரும்பணும், விசுவாச பெயருக்கு திரும்பணும். நோவா என்ற ஒரு பெயர் பைபிளில் நம்ம படிக்கிறோம். அந்த பெயரை அவர்களுடைய குடும்பம் வைக்கும்போது எவ்வளோ யோசனை செய்து வைத்தார்கள் என்று நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம்.
கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் கவனியுங்கள், இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நம்ம பைபிளில் படிக்கிறோமே, வெள்ள காலத்தில் வாழ்ந்த நோவா, அந்த பெயர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெயர். தமிழில் நோவான்னு சொன்னால் வியாதின்னு அர்த்தம் ஆகிடும். ஆனால் இந்த நோவுக்கு என்ன பெயர்னா, கர்த்தர் சபித்த இந்த பூமியில் எல்லா வேலைகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பெயராக, அதாவது கர்ஸுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பிளெஸிங், சாபத்துக்கு எதிரடியான வார்த்தை ஆசீர்வாதம். எல்லா வேலைகளிலும், அது மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தை தேற்றுவான். ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் என்ற வார்த்தை. நோவா என்று சொல்லும்போது எ ஃபேமிலி கம்ஃபர்ட்டர். சகோதரர்களே, எப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அபிராம். அவனுடைய மனைவிக்கு சாராய். கர்த்தரை அவன் சந்தித்த பிறகு அவனுடைய பேர் மாறியது, ஆபிரகாம், சாராள். ஆக வேதாகம காலத்தில் ஒரு பெயர் அந்த மனிதனையும் அவனுடைய நம்பிக்கையும் காட்டக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய 13 முதல் 19 வயது வரைக்கும் இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர், அவர்களை நாம் கூப்பிடும்போது ஒரு வைப்ரேஷன், அவர்கள் தங்களுடைய பெயரை மற்றவர்கள் சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. அந்த பெயர்லேயே அவனை குறித்த ஒரு சந்தோஷத்தை, நம்பிக்கையை, அவனுடைய வீரத்தை, சூரதனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சில பெயர்கள் அசிங்கமாகவும் கோழைத்தனமாகவும் வெறுப்பை உண்டாக்கக்கூடியதாகவும் கோபம் வரக்கூடியதாகவும் இருக்கிறது. இதனால் தான் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யாராவது ஒரு மனிதன் தன் பெயரை தோல்வி என்று வைத்துக்கொள்வானா? வைத்துக்கொள்ள மாட்டான். அப்போ என்ன வச்சிருப்பான்? ஜெயம். ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். கிரேக்க மொழியில் ஜெயம் என்ற வார்த்தை தான் விக்டர். நீங்கள் நிறைய விக்டர் என்ற பெயரை கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா ஜெயிக்கிறவன் என்று பொருள். என் அன்பு சகோதரர்களே, ஒரு பேரில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த டீனேஜை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேரை மாற்றிக்கவோ சரி பண்ணவோ நமக்கு உரிமை இருக்கிறது. வாழ்நாள் காலத்தில் எப்போ வேணாலும் நம்ம பேரை மாற்றிக்கலாம். சட்ட ரீதியாக கெசட்டில் நம்முடைய பேரை மாற்றிக்கலாம். அழுகலான ஒரு பெயரையும் அவமானத்தின் ஒரு பெயரையும் தாழ்ந்த தீண்டப்படாத ஜாதியின் பெயரையும் நீங்கள் கொள்ள வேண்டாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 25வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 376வது பக்கம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். கவனியுங்கள், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபர்களை காணவில்லை. சகோதரர்களே, ஒரு முறை தாவீது தன்னுடைய போர் வீரர்களோடு மலையின் மேல் இருக்கிற ஒரு சிறிய சமுதாயத்தை சண்டையிடும்படியாக, போரிடும்படியாக போக விரும்புகிறார். அப்பொழுது அந்த மலையின் மேலே மிக வசதி படைத்த ஒரு பெரும் பணக்காரன் இருந்தான். அவனுடைய பேர் நாபால். தாவீது மலையின் அடிவாரத்தில் கோபத்தோடு இருக்கிறார் என்று நாபாலுடைய மனைவி அபிகாயில் தெரிந்து கொண்ட போது அவள் இறங்கி கீழே வந்து தாவீதின் இடத்துல சொல்கிறாள், ஐயா, நீங்கள் நல்லவர், வல்லவர், இன்னைக்கு போய் ஒரு ஆளை நீங்கள் கொலை செய்து இரத்தப்பழியே உங்கள் மேலே ஏற்றுக்கணுமா? சண்டை தேவையில்லை, நீங்கள் அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்டில் என்ன சொல்கிறார்? அந்த நாபால் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதை தான் கேட்குறான். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. ஒரு பெயரில்
அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று பொருள்படுகிறது என்று அவனுடைய மனைவி தாவீதுக்கு சொல்கிறார். இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப அசுத்தமான நரகலான பெயர்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 16 பழைய ஏற்பாட்டில் 678 பக்கம் 4வது வசனம் பாருங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். கையில் ஒரு பேனா இருந்தால் அடிக்கோடிடுங்கள். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். தாவீது ராஜா ஒரு பெயரை குறித்து பேசுகிறார். ஜனங்கள் எப்படிப்பட்ட பெயரை வைத்திருக்கிறார்கள்? பழி, இரத்த பழிகளை தாங்கி நிற்கும் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனை அறியாத அந்நிய கடவுளை வணங்குறவர்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். தாவீதினுடைய வாக்கு மூலம் கவனிச்சிங்கன்னா, அவளுடைய பெயரை என் வாயால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு உறுதியான ஒரு இந்த வாக்கு மூலம் என்று பாருங்கள். இன்றைக்கு சில பெயர்களை மக்கள் வைத்துக்கொண்டு கையில் பைபிளும் பரிசுத்தாவில நடனமும் குதிப்பும் ஆட்டமும் போடுகிற போதகர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு எப்படி ஒருவனுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள்? ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற அவலட்சமான விக்கிரக பெயரை அவனுக்கு சூட்டுவீர்களா? உங்கள் பெயர் மாறாவிட்டால் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் மாற்றம் பெற முடியாது. அதனால்தான் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் அறுவருக்கும் பெயர் உங்களுக்கு இருக்குமானால், உங்கள் பெயர் அவிசுவாசத்தின் பெயராக இருக்குமானால், உங்கள் பெயரில் ஒரு சிலை வணக்கம் இருக்குமானால், உங்கள் பெயர் உங்கள் ஜாதியை காண்பிக்க கூடுமானால் நீங்கள் மாறுங்கள். கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஒரு பொது பெயருக்கு திரும்புங்கள். தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பெயருக்கு திரும்புங்கள். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசையா என்று நாம் படிக்கிறோமே, ஏசையான்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என் தேவன் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். God is my salvation. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பெயரை தாங்கும்போது அந்த பெயரில் தேவன் இருப்பதையும், நம்பிக்கை விசுவாசம் இருப்பதையும், அவனுடைய மார்க்கம் இருப்பதையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சவுல் என்ற ஒரு பெயர், பிறகு அவர் பவுல் என்று தன்னை அழைக்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுங்களா? சவுல் என்று சொல்லும்போது செல்ஃப் ரைச்சஸ், சுயநீதி என்று பொருள். பவுல் என்று சொல்லும்போது தேவ நீதி என்று பொருள். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் பெயருக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இந்த காலையில் நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டியது, உங்கள் பெயரில் ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க. உங்கள் பெயரோடு ஒன்றை இணைங்க அல்லது மாற்றுங்க. அப்போ நீங்கள் வெற்றி வீரராக மாற முடியும். ஒரு ஆள் என்கிட்ட வந்தார். அவர் ரொம்ப அடிமுட்டாள். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். சாக்ரட்டீஸ்னார். ஏன்னா நான் அப்படியே உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, படிக்காத இவ்வளோ மோசமான மனநிலை உடைய ஆள் எவ்வளோ பெரிய பெயரை வச்சிருக்கார் பாருங்க. என் அன்பு சகோதரர்களே, உங்கள் பெயர்கள் உங்களை காட்டுகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் பெயரை நீங்கள் கரெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை செய்வது மிகவும் கஷ்டம். ஆதியாகமும் 17வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். இப்பொழுது 17வது அதிகாரத்தில் ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் கவனன்ட். அதாவது உடன்படிக்கைன்னு சொன்னால் 2 பேர் தேவை. 2 பேர் நடுவில் தான் உடன்படிக்கை செய்ய முடியும். 2 மனிதர்கள் மத்தியில் செய்யலாம், 2 குடும்பங்கள் மத்தியில் செய்யலாம், அல்லது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உடன்படிக்கை செய்யலாம். இப்போ உடன்படிக்கை என்பது வாயின் வார்த்தை.
வாயின் வார்த்தையை எழுத்து வடிவில் நம்ம கொண்டு வரும்போது அதை நம்ம ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். அதை தான் ஆங்கிலத்தில் கவனன்ட் என்ற வார்த்தை, டெஸ்டமெண்ட் என்ற வார்த்தை பைபிளில் மாறி மாறி வருவதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு நாம் சொல்லும்போது தேவன் மனிதனுக்கு கொடுத்த வார்த்தை எழுத்து வடியில் பதிவு செய்யப்படும் போது ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். வெறும் வாய் வார்த்தையாக இருந்தால் அதை உடன்படிக்கை என்று சொல்லுவோம். உதாரணமாக ஒரு கணவன் மனைவி திருமணத்தில் உடன்படிக்கையை வாய் வழியாக அறிக்கையாக செய்கிறார்கள். அவர்கள் அதை எழுத்து வடிவில் எழுதி வைத்துக் கொள்வதில்லை. they speak the covenant. அதனால் ஆபிரகாம் இடத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை ஆபிரகாமினுடைய உடல் வழியாக பிறக்கப் போகிற அவனுடைய குடும்பம் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளின் பெயர் இஸ்ரவேலர்கள். மொத்தத்தில் இஸ்ரவேலர்களுடைய குடும்பத்தில் யூத கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை என்பதை மத்தேயு 1 அதிகாரம் முதல் 14 வசனங்களில் நம்ம படிக்கிறோம். அதாவது ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் தேவன் தமது குமாரனை சரீரத்தில் மனிதர்கள் மத்தியில் அனுப்ப போகிற ஒரு காரியம் இருந்ததுனால தேவன் தமது குமாரனை அனுப்புவதற்காக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை அவர்களை ஒரு தேசமாக விரித்து அவர்கள் வழியாக தேவன் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்தார். அதாவது God prepared a nation of Israel so that he may bring his own son in the physical body. அதுக்காக தான் இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. உதாரணமாக திருமணமான உடனே கணவன் மனைவியின் மத்தியில் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அது ஒரு வகையான உடன்படிக்கை. இப்போ அந்த பையன் பெரியவனாகி திருமணம் செய்யும்போது பிள்ளைகள் உருவாகிறாங்க. ஆக ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு குடும்பம் உருவாக்கப்படுவதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆபிரகாமினுடைய குடும்பத்தின் வழியாக இயேசுவை கொண்டு வருவது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதனால தான் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் வெளியே ஆபிரகாமினுடைய குடும்பத்தை சேராத மற்றவங்கள் மத்தியில் ஆண்களையும் பெண்களையும் திருமணத்தில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் கடவுளுக்கு என்று பிரிந்த மக்களாக இருக்க வேண்டும். You cannot seek your wife or husband from the other family groups. ஆபிரகாமினுடைய குடும்ப எல்லைக்குள்ளவே அந்த தேசத்துக்குள்ளவே அவர்கள் குடும்பங்களை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள தமது குமாரனை கன்னிகையின் வழியாக இந்த ஆபிரகாம் உடல் வழியாக அந்த கோத்திரத்தின் வழியாக கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருந்தது. இதனால் தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்றதை பாருங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 17. நான் உனக்கும் எனக்கும், கவனிங்கள், நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசினார். அப்படி அவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? 5வது வசனம் பாருங்கள். இனி உன் பேர் அபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், கவனிங்கள், உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இங்கே தான் அபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று விசுவாசத்தின் பெயராக மாற்றப்பட்டது. கவனிங்க 6வது வசனம். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்கினேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆபிரகாமினுடைய காலத்தில் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே பிற்காலத்தில் இந்த ஆபிரகாம் குடும்பத்தில் பெரிய ராஜாக்கள் வந்தாங்க. குறிப்பாக தாவீது வந்தார். அந்த தாவீதின் குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார்.
ஏறக்குறைய ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 3000 ஆண்டுகள், இந்த தீர்க்க தரிசனம் 3000 ஆண்டுகளாக செயல்பட்டது. இப்போ அந்த உடன்படிக்கை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இதை 17ஆம் அதிகாரம் 10வது வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், கவனிங்க, உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இந்த இடத்துல முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது அடையாளமாக இருக்கும். இட் இஸ் எ சைன். எது அடையாளமாக இருக்கும்? ஆபிரகாம் வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் 8வது நாளில் அந்த குழந்தை சிறுநீர் கழிக்கும் அந்த தாரை, அந்த வழியில் முன்னால் இருக்கிற தோலை வட்டமாக வெட்டி எறிய வேண்டும். அதை தான் ஆங்கிலத்தில் சர்க்கம்சிஷன், அதாவது விருத்த சேதனம் என்று தமிழ் மொழிபெயர்த்தாங்க. விருத்தம் என்றால் உண்டாக்குவது, பிள்ளையை உருவாக்குவது. சேதனம் என்றால் அழிவு. தமிழ் இப்படி பேரை வச்சுருக்காங்க, விருத்த சேதனம்னு. ஆங்கிலத்தில் இந்த கத்திரி என்ற வார்த்தை அங்கே இருக்குது, சிசர் என்ற வார்த்தை இருக்குது. சர்க்கம்சிஷன் அப்படின்னா கட் சர்க்கிள், சர்க்கிள்னா வட்டம், வட்டமாக வெட்டி விடு என்று பொருள். ஆனால் இந்த உடன்படிக்கை உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் இல்லை. இந்த உடன்படிக்கை பரிசுத்த ஆவி பெறுவதற்கோ பாவ மன்னிப்பு பெறுவதற்கோ இல்லை. இந்த உடன்படிக்கை ஆபிரகாமினுடைய குடும்பம் என்ற அடையாளத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதாவது கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை நம்பினான். ஆகவே கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாய் இருந்தான். சகோதரர்களே, இந்த இஸ்ரவேலருடைய குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஒரு யூத குடும்பத்தில் பிறந்ததுனால அவருக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் செய்தார்கள் என்ற ஒரு தகவலை லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளில் அது கர்ப்பம் தரித்து பிறப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்படியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அதாவது 8வது நாளில் பிறந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுவது ஒரு வழக்கமாக இஸ்ரவேலர்கள் மத்தியில், குறிப்பாக யூதர்கள் மத்தியில் இருந்தது. இந்த விருத்த சேதனத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் நாம் ரட்சிக்கப்படுகிற போதனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த விருத்த சேதன உடன்படிக்கை, பெயர் வைக்கும் அந்த நிகழ்ச்சி ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து யூதர்கள் மத்தியிலே நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு நடந்த விருத்த சேதனத்தை குறித்தும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயராகி இயேசு என்ற அந்த நாமத்தை குறித்தும் நாம் கவனித்தோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சாரார் இன்றைக்கும் மனிதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. உலகத்தில் உள்ள மற்ற யூதர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு பிறகு அந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்தாருக்கு கூட இந்த உடன்படிக்கை அவர்களுக்கு விலக்காக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் தான் இந்த உடன்படிக்கை தேவனால் அவர்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்டது. பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால்
புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. அதாவது இந்த சர்க்கம்சிஷன் என்ற அந்த லா, இந்த கவனன்ட் இட்ஸ் ஆல் டன் அவே. இன்று நாம் படித்த செய்தி என்னன்னா, இயேசு சந்திப்போம், அவருக்கு பெயரும் விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த நாளை குறித்து இன்று நாம் கவனித்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாளை சந்திக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, எங்கள் பெயரில் நாங்கள் இருக்கிறோம், உமது நீதியும் பரிசுத்தமும் இருக்கிறது, எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் உம்முடைய மக்களாக உடன்படிக்கையில் சேர உதவி செய்தரலும். கேட்ட மக்களை ஆசீர்வதியும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள ஆற்றலை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?